பிப்ரவரி 9 தேதி Redmi Note 11s அதுபோக Redmi Note 11 Pro ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க சொல்லி ரூமர்ஸ் வருது. இது கூடயே சேர்த்து Redmi Note 11 அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் Redmi Note 11s மற்றும் 11 Pro ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க்ஸ் வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முதல்ல ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இல்லை 6.43 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 90 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. DCP3 கலர் காமெண்ட் சப்போர்ட் மற்றும் 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸோட வருது. மேலும் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் தராங்க. மற்றபடியாக இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ஃபோன் டிஸ்பிளே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 680 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoட 610 GB கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது 68வது ரேங்க் வருது. அதாவது சி கிரேட் ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. வெறும் 39 மார்க் தான் நமக்கு 100 மார்க்குக்கு எடுத்திருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மற்றபடியே கேம்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிட் செட்டிங் கேம்ஸ் தான் விளாட முடியும். அதுவே சில கேம்ஸ் வந்து லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி டே டு டே யூசேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். RAM and ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. அது முடி பார்க்கும்போது 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கலாம். RAM வெர்ஷன் LPDDR4X நான் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டாக வரும் எதிர்பார்க்கப்படுது. ஃபோனோட OS பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 11 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ஸில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், நாலாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடு 4 கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 ஆப்பர்ஸில் வருது. இது போக AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. ரிமோட்டை கூட ஃபோனை யூஸ் பண்ண முடியும். மேலும் 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹையர்ஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட வருது. இந்த ஃபோனில் வந்து IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணிப்பட்டம் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட 100% சார்ஜ் வந்து 1 மணி நேரத்தில் ஏறிடும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல 4Gக்கான VoLTE சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. அதுபோல் நமக்கு டுவெல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.0 மாதிரியே சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. NFC சப்போர்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதே கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கலர்ஸில் வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸ்டார் ப்ளூ, டாய்லெட் ப்ளூ, கிராஃபைட் கிரே அப்படிங்கிற கலர்ஸில் வரும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் பிரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை ஒரு 14000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் 15000 ரூபாய்க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை ஒரு 17000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டான பிரைஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆகும் போது எக்ஸாக்டான பிரைஸ் தெரியும். ஸோ மேலும் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. மற்றபடியாக Redmi Note 11 Pro அது போக 11s ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக லான்ச் ஆகிறதா இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த மற்றொரு வீடியோவில் நன்றி, வணக்கம்.